எல்லாம் பாத்திரம் எல்லாம் கீழதான் வச்சிருக்கோம். ஒரு பொருள் கூட எடுத்து நாங்க வைக்க முடியல. இப்படிதான் இருக்கோம் நாங்க. இப்ப வேற வழியே கிடையாது. ஒரு பாத்திரம் கழுவுனா கூட தண்ணி போனா கூட பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒரு பள்ளம் வெட்டி தான் நாங்க தண்ணி கொண்டு போய் ஊத்திட்டு இருக்கோம். குளிக்கிற தண்ணி பள்ளம் வெட்டி தான். இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரிதான் இருக்கு எங்க வீடு. செவுறு இல்ல சுத்தமா. மரம் இந்த செவுறு தான் இருக்கு. அந்த பக்கம் வந்துருச்சு எல்லாமே. அதை வைக்க விட மாட்டேன்றாங்க பாரஸ்ட்ல. உள்ள இருந்து வரமுலே புடிச்சிடுறாங்க. ஆமா, கல்லு கில்லு கொண்டு வந்து இறக்குனா புடிச்சிடுறாங்க. வீடு கட்டிட போறாங்க. கட்டிட போறாங்கன்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு யாருன்னா இடம் கொடுத்தா கூட நம்ம கட்டி கொடுத்துடலாம். அது உள்ளே செங்கல் எடுத்துட்டு வர விட மாட்டாங்களாங்க. எவ்வளவு தண்ணி அடிக்கிற மூச்சே வாங்குது எங்களுக்கு. அடிக்கவே முடியல. தண்ணி அடிக்கிறோம் நாங்க. எங்களுக்கு காலங்காலமா அந்த ஒரு பம்பு தான். இப்ப அடிச்சாக்க ஒரே கவுச்சி நீச்சு நாங்க குளிக்க முடியல. குளிக்க முடியல. மழை வரதுனால இப்ப நாங்க பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் வருது தண்ணி. கஞ்சு அடிக்கிற இடம். ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறோம். பாத்ரூம் எங்களுக்கு வசதி இல்ல. பாத்ரூம் போக முடியல. கேட்டா அவனுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒரு மாதிரி இல்ல, வெட்டு குத்தே இங்க நடக்கு. அதே போல இங்க வந்து மினி பாரே நிறைய நடக்குது. அங்க ஒரு ஸ்பாட் ஒண்ணு, நீங்க தியாகம் நாங்க பாத்தீங்களா, அங்க ஒரு ஸ்பாட். அப்புறம் அந்த அடிப்பம் பாட்டு ஒரு ஸ்பாட். அப்புறம் இந்த கோவிலான ஒரு ஸ்பாட், குட்டியான ஒரு ஸ்பாட். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சரக்கு அடிச்சுட்டு வெட்டிட்டு இருந்தானுங்க. தண்ணின்றது வந்துடும். நைட்ல போலீஸ் வந்து பெட்ரோல் வரவே மாட்டேங்கிறாங்க. மட்டும் பெட்ரோல் வருவாங்க. அப்ப யாரும் பெட்ரோல் வர மாட்டாங்க. இப்ப கூட போய் பாருங்க, அங்க கும்பலா இருந்துட்டு இருப்பாங்க. அந்த ஏரியா பசங்க இருக்காங்க. யாரோ ஒரு ஆள் கேட்டுருக்காங்க. தாம்பரத்துல கஞ்சா அடிக்கிறதுக்கு மெயின் ஸ்பாட் ஹெட் குவார்டர்ஸ் எதுனா ராஜகோபால். ஏன்னா பொட்டை பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கோம். இப்ப தண்ணினா நம்ம எங்க வேணாலும் போய் எடுத்துக்கலாம். உயிர் போயிட்டாலும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது போயிட்டாலும் திரும்பி வந்துருமா பிள்ளைங்களோட இதுக்கு யாருமே எந்த திரும்ப இல்ல. யாரு வந்து கேட்டா தண்ணி இல்ல, ரோடு சரியில்லை. கஞ்சாக்கு யாராவது ஏதாவது பண்றாங்க. அடுத்த ஜெனரேஷன் யாரு? அந்த பிள்ளைங்களை பார்த்து அடுத்த பிள்ளைங்க கெட்டு போகுதுங்க. 12 வயசு பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? கஞ்சா அடிக்குதுங்க, ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க, மாத்திரை போடுறாங்க, ஊசி போடுறாங்க. கேட்டா என்னமாங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? ராஜிங்க அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதா? எடுங்க, அவருக்கு தெரியும். அவரு செவிச்சு விட்டு எங்களுக்கு நல்லது செய்யட்டும்.